ஐயா எப்படியாவது டாஸ்மாக மூடிடுங்க ஐயான்னு தான் என்கிட்ட கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஆகா நம்ம டாஸ்மாக் இன்னைக்கு நடத்துறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கிறோன்னு சொல்லி எனக்கு புரிஞ்சுது. எனக்கு வந்து புத்தியில் எழுந்துச்சு. நான் அதுக்காக இந்த போராட்டம் நடத்தும் போது அவருக்கு நான் ராயல் சல்யூட் வச்சேன். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வந்து மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி மதுவிலக்கு கொண்டு வந்தாருன்னா தமிழ்நாட்டில் நாங்களும் மதுவிலக்கு கொண்டு வரோம். இதுக்கு எதுக்குங்க நீங்கள் போய் இதுக்கு அரிசி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே. இதுக்கு நீங்கள் போய் மாநாடு நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது? ஆல் இண்டியா லெவலில் ப்ராகிபிஷன் வந்தால் தமிழ்நாட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளிமெண்ட் ஆயிருமே. தலித் அல்லாத அரசியல் தலைவர்கள் யார் வீட்லையும் அம்பேத்கர் போட்டோவை வைக்காத காரணம் என்னன்னா, இன்னமும் அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள்லாம் டாக்டர் அம்பேத்கரை சாதிய தலைவராக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றார். அப்ப இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை திமுக மேலேயும் அவர் வைக்கிறார். வந்திருக்கக்கூடிய ஐயா சண்முகம் சொல்றார், நாங்க வந்து கூட்டணியை பத்தி பேசும்போது அவங்க வேற கொள்கை, எங்களது வேற கொள்கை, நாங்க வந்து தொழிலாளர் நலன் சார்ந்த கட்சி, திமுக முதலாளித்துவ கட்சிங்கிறார். 505 வாக்குறுதிகளையும் அலசி ஆராய்ஞ்சு இது வரைக்கும் வெறும் 66 வாக்குறுதிகளை தான் திமுக நிறைவேற்றி இருக்கு. அப்ப 66 வாக்குறுதி வகுத்தல் 505னா வெறும் 13% தான். ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஆமாமா பாருங்க, திருமாவளவன் ஒரு பக்கம் இழுக்கிறாரு, கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, காங்கிரஸ் இன்னொரு பக்கம் இழுக்குது, மற்ற கட்சியெல்லாம் ஒவ்வொரு பக்கம் என்னை பிடிச்சி காலை வர்றாங்கன்னு அவர் எப்படி சொல்ல முடியும்? தினசேவல் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் சார். வணக்கம் சார். வணக்கம் ஸ்டெல்லா. நல்லா இருக்கீங்களா? அட்டகாசமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் இப்போ இன்னும் ஒரு வந்துட்டேன்ற மாதிரி இன்னும் ஒரு 6 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை பத்தி எதிர்மறையா இருக்கிறவங்க நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ திமுக இருக்கிற கூட்டணி கட்சியில காங்கிரஸ் வந்துட்டு அவங்களுடைய தரப்பு மனஸ்தாபங்களை தெரிவித்தாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்துட்டு போர்க்கொடியை தூக்கியிருக்காங்களே சார், இது எங்க கொண்டு போய் முடியும் நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வையில்? திமுக கூட்டணியில் யார் போர்க்கொடி தூக்கல? எல்லா கட்சியும் வந்து அவங்களுக்கு உண்டான அளவுக்கு, அவங்க கெப்பாசிட்டிக்கு அளவுக்கு வந்து அந்த பிரச்சனைகளை கிளப்பிட்டு தான் இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்திலேயே திருமாவளவன் அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு மூப்பனார் காலத்தில் ஓங்கி ஒழிச்சினார். ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்விட்டரில் போட்டு டெலீட் பண்ணி, மறுபடியும் போட்டு டெலீட் பண்ணி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். சமீபமாக இப்போ கடலூரில் பேசுகிறாரு. பேசும்போது 100 வாக்கில் 25 வாக்கு நம்மளுடைய வாக்கா விழுகணும், சிந்தாமல் சிதறாமல் விழுகணுங்கிறாரு. அப்போ அவர் மறைமுகமாக என்ன சொல்கிறாருனாக்கா, திமுக கூட்டணியில் அவங்களுக்கு விழுகிற 100 வாக்கில் 25% வாக்கு வந்து விசிகாக்கு இருக்குதுங்கிறத மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்கிறார். அப்போ என்ன கேட்குறாருன்னா, அவர் வந்து எங்களுக்கு 25% எங்களுக்கு இடம் வேணும்னு கேட்குறார். அதுதான் அதனுடைய பொருள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் வன்னி அரசும் பேசியிருந்தாங்க, நாங்கள் 25 சீட்டுக்கு குறைவாக வந்து நிற்க மாட்டோம் அப்படின்னு. இருந்தாலும் தலைவர் தான் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருந்தார். அடுத்தது அந்த கட்சியினுடைய எம்எல்ஏ ஆனூர் சானவாஸ் வந்து பேசியிருந்தார். அவர் பேசும்போது இன்னும் ஒரு படி மேலே போய் 10 தொகுதி டபுள் டிஜிட்டுக்கு கீழேன்னா இதை வேண்டான்னு சொல்கிறதுக்கு எங்கள் தலைவர் வேண்டியதில்லை, நானே போதும். 10க்கு கீழே டபுள் டிஜிட் கீழேன்னா இந்த கூட்டணி வேணுமா வேண்டாமான்னு சொல்கிறதுக்கு திருமாவளவன் அவர்கள் தேவையில்லை, நானே அந்த முடிவை எடுக்கலாம்னு சொல்லி அவர் பண்றாரு. இந்த பிரச்சனை வந்து அந்த இடத்துலயே ஸ்டார்ட் ஆயிடுது. அந்த இடத்துலயே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க திருமாவளவன் அவர்கள் வந்து எல்லாம் அவங்க கட்சியினுடைய ஆதார அடிப்படையான வாக்கு வங்கியை கூட இன்னைக்கு அடமானம் வச்சிருக்காரு. எந்த அடிப்படையில் சொல்றேன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ நமக்கு இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் நடந்தது. ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியும் எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து அதுல ஜாஸ்தி இருக்காங்கன்னு. அதுல திருமாவளவன் அவர்களுக்கு எனக்கு மதிப்பு மரியாதை உண்டு. நைட்டு 12 மணிக்கு போய் பார்க்குறாரு. அவங்கள லேட்டாச்சுன்னு கூட கவலைப்படாமல் போய் பார்க்குறாரு. பார்த்து என்ன கோரிக்கைகள் கேட்குறாரு, வந்து எங்களை பர்மனன்ட் பண்ணணுங்கிறாரு. சரி, நான் முதலமைச்சர் கூட வேறொரு விஷயத்துக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நாளைக்கு நான் இதை போய் நான் வலியுறுத்துறேன்றார். அந்த 2-3 நாள் அவருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி வருது. அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அவர் என்ன பண்ணுறாரு, இது வந்து இந்த மாதிரி ஊழியர்களை வந்து பர்மனன்ட் பண்ணக்கூடாதுங்கிறார். அதாவது திமுக சொல்கிறத விட திடகாத்திரமாக சொல்கிறாரு. அதுக்கு இவர் என்ன ஒன்று வச்சுக்கிறாருன்னா, கூட வந்து இது வந்து குலத்தொழிலாக மாறிடும், அதனால் வந்து இது வந்து வேண்டாம் அப்படிங்கிறார். அப்போ இது எவ்வளோ பெரிய முன்னுக்கு பின் முரணான வார்த்தைகள் இல்லையா? அடுத்தது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், முதுகில் குத்திட்டாங்க அப்படின்போம். இவர் நெஞ்சிலேயே குத்துறார். ஏன்னா இன்னைக்கு அதில் போராடக்கூடிய மக்கள் வந்து இன்னைக்கு அவங்களுக்கு மாற்று என்ன கொடுக்க போறீங்க? இப்போ எல்லாம் அந்த மக்கள் தூய்மை பணியாளர்களை பூரா கூப்பிட்டு நீங்கள் உங்கள் கட்சியில் நிர்வாகிகள் பதவி கொடுத்து இன்னைக்கு அங்கே வாங்குற சம்பளத்தை பூரா நீங்கள் சம்பளத்தை கொடுத்துட்டு, இல்லை 1 வருஷமோ 2 வருஷமோ இந்த சம்பளத்தை நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க
உங்களுக்கு எந்த விதமான வாழ்வாதாரமும் பாதிக்காது, இந்த தொழில் வேண்டாம், உங்களுக்கு நான் மாற்றுத் தொழிலை ஏற்பாடு பண்ணுறங்கிற அளவுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு திருமாவளவன் அவர்கள் பேசினாருன்னா அது வந்து உண்மையாலுமே அவருக்கு ராயல் சல்யூட் வைக்கலாம். ஆனால் வெறும் வந்து இந்த ஒரு குலத்தொழிலாக மாறிடக்கூடாதுங்கிற அந்த ஒற்றை புள்ளியில் அவங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையும் யாரை நம்பி இருந்தாங்களோ தங்களுக்காக குரல் எழுப்புவாங்கன்னு அப்படியே வந்து தரைமட்டமாக்குனர். அப்போ அதை வேங்கை வயலையும் பார்த்தோம். வேங்கை வயலில் ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுத்தாங்க. அந்த குரல் கொடுத்தவங்க மேலே எல்லாம் பெரிய நம்பிக்கையாக இருக்கும்போது இப்போ அந்த வேங்கை வயலில் யார் குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்காங்க, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்க தான் இன்றைக்கி குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கு ஏதாவது இன்றைக்கி வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து குரல் ஓங்கி ஒலிக்குதா? எந்த விதத்திலும் இல்லை. அடுத்தது வந்து மது ஒழிப்பு மாநாடு, மகளிர் மாநாடுன்னு ஒரு பெரிய அளவுக்கு நடத்தினாங்க. அப்பெல்லாம் எனக்கு மாநாடு கூட அந்த அளவுக்கு பேசப்படலையே சார். இல்லை ரொம்ப பேசப்பட்டுச்சு. அதாவது இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமான அளவு பேசப்பட்டுச்சு. அப்போ கூட நான் பேசப்பட்டது திருமாவளவன் அவர்களை நானே பல இடத்துல பாராட்டி பேசியிருந்தேன். ஆகா சூப்பர், அருமையான வந்து நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு. கடைசியில் அந்த மாநாட்டில் 2 பக்கமும் உட்கார்ந்துருந்தது யாரு? டிஎம்கேக்காரங்க. ஒரு பக்கம் வந்து டிவிகேஎஸ் இளங்கோவனும், இன்னொரு பக்கம் வந்து அவங்களுடைய டிஎஸ் பாரதியும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அவர் அங்கே போய் பேசும்போது என்ன சொன்னார்? அவர் அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாவில் தான் போய் பார்த்துட்டு அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதை பண்ணுறார். அப்போ கூட அவர் என்ன தெளிவாக சொல்கிறாருன்னா, நான் தான் போய் எந்தெந்த வீட்டிலலாம் வந்து அந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தாங்களோ அத்தனை வீட்டுக்கு நான் போனேன். நான் போன எந்த ஒரு வீட்லையுமே கள்ளச்சாராயத்தை பற்றி யாருமே வாய் திறக்கல. ஐயா எப்படியாவது டாஸ்மாக மூடிடுங்க ஐயான்னு தான் என்கிட்ட கேட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஆகா நம்ம டாஸ்மாக் இன்னைக்கு நடத்துறதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கிறோன்னு சொல்லி எனக்கு புரிஞ்சுது. எனக்கு வந்து புத்தியில் எழுந்துச்சு. நான் அதுக்காக இந்த போராட்டம் நடத்தும் போது அவருக்கு நான் ராயல் சல்யூட் வச்சேன். ஆனால் கடைசியில் என்ன ஆச்சுன்னா அங்கே போய் பேசும்போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் வந்து மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி மதுவிலக்கு கொண்டு வந்தாருன்னா தமிழ்நாட்டில் நாங்களும் மதுவிலக்கு கொண்டு வரோம். இதுக்கு எதுக்குங்க நீங்கள் போய் இதுக்கு அரிசி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே. இதுக்கு நீங்கள் போய் மாநாடு நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன இருக்குது? ஆல் இண்டியா லெவலில் ப்ராகிபிஷன் வந்தால் தமிழ்நாட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளிமெண்ட் ஆயிருமே. அப்போ இந்த மாதிரி வடிவேல் தான் ஒரு படத்தில் சொல்லுவார், உங்களோட பிகினிங் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையே, நல்லா தான் இருக்கு, எண்டிங் சரியில்லையே அப்படின்பார். அந்த மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து ஆரம்பிக்கிறது பூரா நல்லா இருக்கு, ஆனால் கடைசீட்டில் அதை பூரா என்ன ஆகுதுன்னா அந்த கூட்டணி தர்மங்கிற பேரில் அவரை நம்பி இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை போய் அவர் வந்து இந்த இடத்துல ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே தமிழ்நாட்டு மக்களுக்குமே இந்த சந்தேகமே இருக்கு. இப்போ இவர் வந்து மக்கள்கிட்ட பேசும்போது நல்ல ஆதரவா பேசுறாரு, ஆனா கூட்டணி கட்சியில இருக்க தலைவரை போய் அதான் மு.க. ஸ்டாலின் அவங்களை போய் மீட் பண்ணும்போது இவர் அப்படியே மாறிடுறாருன்ற மாதிரி ஒரு மன வருத்தம் எல்லாருக்குமே இருக்கு. அதுக்கு தான் நான் சான்றுகள் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இது எதனால் அவரை வந்து பின்னாடி இருந்து வேற யாராவது இயக்குறாங்களா? அவரை யாரும் இயக்குவாங்கிறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவர் வந்து இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஒரு மேம்பட்ட அரசியல்வாதி, அரசியலுடைய நுணுக்கங்களை நல்லா கற்று வச்சிருக்கிறவர். அவருடைய பேச்சை பார்க்கும்போது கூட அங்கே இருக்கிறவங்களுக்கு பூரா ஒரு ஆசிரியர் வகுப்பில் எப்படி பாடம் எடுப்பாங்களோ அந்த மாதிரி வந்து படிப்படியாக சாதாரணமாக சும்மா நீங்கள் காதை கொடுத்தீங்கன்னா போதும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தெளிவாக பாடம் எடுக்கக்கூடியவர். அவர் வந்து யாரோ இயக்குறாங்க, யாருக்கும் தெரியாமல் பேசுகிறாருங்கிறதுனால இது வந்து பிளான்டாக தான் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து இந்த மாதிரியே இருக்குது. அடுத்தது அவரே என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய அவங்க யார் தலைவராக ஏற்றுக்கிறாங்க? விடுதலை சிறுத்தைகள் கட்சி, டாக்டர் அம்பேத்கர். அம்பேத்கரனுடைய வழித்தோன்றல், அம்பேத்கர் தான் எங்களுடைய வழிகாட்டல்ங்கிறார். அவரே என்ன சொல்கிறாருன்னா, தலித் அல்லாத அரசியல் தலைவர்கள் யாருடைய வீட்லையும் நான் அம்பேத்கர் ஃபோட்டோவை பார்த்தது இல்லைங்கிறார். இவர் அடிக்கடி தலித் அல்லாத தலைவர் வீட்டுக்கு போகிறது வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வீட்டுக்கு தான் போயிட்டு வர்றார். அப்போ அவரே என்ன சொல்கிறாருன்னாக்கா, நேரடியாக என்ன சொல்கிறாருன்னா, தலித் அல்லாத அரசியல் தலைவர்கள் யார் வீட்லேயும் அம்பேத்கர் ஃபோட்டோவை வைக்காத காரணம் என்னென்னா, இன்னமும் அந்த மாதிரி அரசியல் தலைவர்கள்லாம் டாக்டர் அம்பேத்கரை சாதிய தலைவராக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றார். அப்போ இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை திமுக மேலேயும் அவர் வைக்கிறார். அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து எல்லா போராட்டத்துக்கும் கொண்டாந்து திமுகன்னு அங்கே போய் சரண்டர் ஆகும்போது நமக்கு என்ன பார்வை எழுப்புதுன்னா, அப்போ உங்கள் ஒட்டுமொத்த வாக்கு வங்கியும் அடகு வச்சு கூட்டணி தர்மத்தை நீங்கள் காப்பாற்றணுமா? அதுக்கும் ஒரு படி மேலே போனீங்கன்னா கூட ஒரு எந்த ஒரு மீட்டிங் பேசினாலும் எங்கேயாவது போலீஸை கண்டபடி திட்டாமல் இறங்குறாரா? எங்களுக்கு கொடியேற்ற முடியல, மீட்டிங் நடத்த முடியல. இப்போ கோயம்பேட்டில் கூட ஒரு தடவை நடந்தது, அந்த நீல கோட் போட்டு நடக்கிறதுக்கு அதுக்கு முந்தின மீட்டிங், அதை அனௌன்ஸ் பண்ணுறது கூட கோயம்பேட்டில் லாரியில் நின்று தான் அந்த மீட்டிங்கை பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு கெடுபடியாக இருக்குது. போலீஸ் எவ்வளோ பெரிய அராஜகம்ங்கிறார். அந்த போலீஸை நிர்வகிக்கக்கூடிய மந்திரி யார்? முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தானே. எங்கேயாவது போலீஸை தாண்டி அந்த குற்றச்சாட்டை வந்து ஸ்டாலின் ஐயா அவர்கள் மேலே வச்சிருக்காரா திருமாவளவன் அவர்கள்? அப்போ எல்லா இடத்துலையும் தனக்கு 360 டிகிரிலையும் வந்து எல்லா இடத்துலையும் குத்தல் குடைச்சல் இருக்குது. அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு பிரச்சனை இருக்குது. அந்த வாக்காளர்களை ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இழக்கிற அளவுக்கு இவருடைய நடவடிக்கை இருந்தும் கடைசீட்டில் கூட்டணி தர்மங்கிற பேரில் அவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, திமுக கூட்டணியில் இன்னும் அதிகமாக சீட்டு வாங்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான்.
அப்போ அந்த இடத்துல விசிகா வந்து இந்த அளவுக்கு இருக்கு. அடுத்தது காங்கிரஸ்க்கு வாங்க. காங்கிரஸ் கட்சியிலயும் அதே மாதிரி தான் காங்கிரஸினுடைய பேர் இயக்கத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய அடையாளம் யாரு? காங்கிரஸ்னாவே காமராஜர். காமராஜர். வெறும் காங்கிரஸ்க்கு மட்டும் அடையாளம் இல்லை, ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் இன்னைக்கு வரைக்கும் இவரை மாதிரி ஒரு அரசியல்வாதி இல்லையான்னு கேட்கறது வந்து ஐயா காமராஜரை பற்றி தான். ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சி காமராஜரை பற்றி இன்னைக்கு திமுக எப்படி வந்து திருச்சி சிவா அவர்கள் எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி பேசினாருன்னு தெரியும். அந்த காமராஜரை கூட அடகு வச்சு சீட்டு அதிகமாக வாங்கணும்னு காங்கிரஸ் அங்கே உட்காந்துட்டு இருக்கு. அந்த காங்கிரஸ் கட்சியில் ஒரு 3 பேர் 4 பேர் தான் வந்து இதுக்கு எதிர்த்து பேசினாங்க. திருச்சி வேலுசாமி இருக்கக்கூடிய அத்தனை யூடியூப்லையும் பேசி போய் பொங்கி எழுந்து ஆதங்கப்பட்டு திமுக எந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணுச்சு, காவேரி தண்ணி வாங்குறதுல எந்த அளவுக்கு துரோகம் பண்ணுச்சு, காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கும்போது எந்த அளவுக்கு துரோகம் பண்ணுச்சு புட்டு 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 வச்சார். ஆனால் கட்சி தலைவர்கள் எதை பற்றியுமே அதை பற்றி நிர்வாகிகள் யாருமே பேசல. அப்போது காங்கிரஸ் கூட என்னன்னா இன்னைக்கு காமராஜரையும் அடகு வச்சு கூடுதலான சீட்டை வாங்கணும்னு நாங்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கமாக வந்து கிரீஷ் சோடன்கர் வந்து பேசினார். அவங்களுடைய மீட்டிங்கில் பேசும்போது 125 சீட் எங்களுக்கு வேணுங்கிறார். மேடையில் இருக்கிறீங்களாம் காமிக்கிறார். இதெல்லாம் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்து எடுத்த முடிவுங்கிறார். அங்கே யார் செல்வ பிறந்தை உட்கார்ந்துருக்காரு, அதே மாதிரி வந்து ப. சிதம்பரம் உட்கார்ந்துருக்காரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை காங்கிரஸ் கட்சி தலைவர்களும் உட்கார்ந்துருக்காரு. இதெல்லாம் நாங்கள் பவன் கேரா உட்காந்துருக்கோம், இதெல்லாம் நாங்கள் பேசி தான் இந்த முடிவு எடுத்திருக்கோன்றார். அப்போ 125 தொகுதினா தமிழ்நாட்டில் எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குது? 234. அதுக்கு பாதிக்கு பாதினா கூட 117 தான். அப்போ காங்கிரஸ் 125 சீட்டை கேட்குதுன்னா காங்கிரஸினுடைய தலைமையிலான கூட்டணியில் திமுக வந்து சேருதுங்கிற அளவுக்கு அவங்க பேசுறாங்க. அடுத்ததா அழகிரி பேசுறாரு. அழகிரி யாரு? முன்னாள் தலைவர். அவர் என்ன சொல்றாரு? எப்பயுமே திமுக எங்களை பயன்படுத்திக்கிட்டு சார பூரம் அவங்க உறிஞ்சிடுறாங்க, சக்கையை தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப என்னன்னா எங்களை சக்கையா பயன்படுத்திக்கிறாங்க, எங்களைய எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்கன்றார். எங்களை பயன்படுத்திக்கிறாங்க திமுக கூட்டணி, எங்களுக்கு எந்த லாபமே. இன்னைக்கு பீட்டர் அல்போன்ஸை தவிர அந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற யாருக்காவது இன்னைக்கு வந்து தமிழகத்தில் எத்தனையோ வந்து கமிட்டிகள் அது இதுன்னு லொட்டு லொஸ்குன்னு இருக்குது, யாருக்காவது இன்னைக்கு வரைக்கும் பதவி கிடைச்சிருக்கா? பீட்டர் அல்போன்ஸோ ஒருத்தர் தவிர. அப்போ அத்தனை தியாகங்களையும் பண்ணிட்டு அந்த காங்கிரஸ் கட்சி அங்கே ஏன் கூட இருக்குதுன்னாக்கா காமராஜரையும் அடக வச்சு ஏன் கூட இருக்கணும்? எப்படியாவது போன தடவை வாங்கணும் 25 சீட்டை விட அதிகமான சீட்டை வாங்கணும். சரி, அடுத்தது இந்த கட்சி இப்படியா? கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னைக்கு திமுக ஆட்சியில் ஆர்எஸ்எஸ்க்கு ஊர்வலத்துக்கு பர்மிஷன் கிடைச்சதா இல்லையா? ஆனால் கம்யூனிஸ்டுகளுடைய செஞ்சட்டை ஊர்வலத்துக்கு பர்மிஷன் கிடைச்சதா? அதனால தான் சிபிஎம்னுடைய முன்னாள் தலைவர் என்ன சொன்னார்? தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடந்துகிட்டு இருக்குதான்னு கேட்டார். அப்போ அடுத்தது வந்து வந்திருக்கக்கூடிய ஐயா சண்முகம் சொல்றார், நாங்கள் வந்து கூட்டணியை பற்றி பேசும்போது அவங்க வேற கொள்கை, எங்களது வேற கொள்கை, நாங்கள் வந்து தொழிலாளர் நலன் சார்ந்த கட்சி, திமுக முதலாளித்துவ கட்சிங்கிறார். சார், இந்த இடத்துல அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்க நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து வாக்கு கேட்கும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க? தேர்தல் வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்தீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா உங்களுடைய ஓய்வூதியம், அப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ், பிஎஃப் இதெல்லாம் நாங்கள் பழையபடி எப்படி இருந்துச்சோ அது மாதிரி மாற்றி கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைய வரைக்கும் அது மாற்றாமல் இருக்கா? அதுதானே தொடர் போராட்டமாக போயிட்டுருக்கு. திமுக 505 வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த திமுக கட்சியில் இருக்கிறவங்க பூரா எத்தனை சதவீதம் நிறைவேற்றிட்டுன்றாங்க? 98% நிறைவேற்றிட்டுன்றாங்க. திமுகவுக்கும் கணக்கு வழக்குக்கும் எப்பயுமே கொஞ்சம் தகராறு தான், என்னமோ தெரியல. 505 பெருக்கல் 98% எவ்வளோ? 497. அப்போ 505ல் 497 கழிச்சிங்கன்னா மீதி இன்னும் 8 வாக்குறுதி தான் திமுக நிறைவேற்றாமல் வச்சிருக்கா. இது எவ்வளோ பெரிய அப்பட்டமான பொய் இல்லையா? பச்சை பொய் இல்லையா? ஒரு தமிழ்நாட்டில் அரசியல் தெரியாத குழந்தை இதை கேட்டால் கூட கேட்க பக்கன்னு சிரிக்காதா? சமீபமாக வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டார் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி, விடியல் எங்கே அப்படின்னு. அதில் அவர் என்ன பண்ணுறாருன்னா தெல்ல தெளிவாக அந்த 505 வாக்குறுதிகளையும் அலசி ஆராய்ஞ்சு இது வரைக்கும் வெறும் 66 வாக்குறுதிகளை தான் திமுக நிறைவேற்றியிருக்கு. அப்போ 66 வாக்குறுதி வகுத்தல் 505னா வெறும் 13% தான். அப்போ இன்னும் 87% வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. இன்னும் ஒருபடி மேலே போகிறாங்க, போய் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் 66 வாக்குறுதிகள் நடைமுறையில் நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது 66னா அது 13%. அப்போ 13 + 13 26. இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ் கூட இந்த அடுத்த 8 மாதத்தில் முடிச்சிடறாங்கன்னு கூட நான் வச்சுக்கிறேன். அப்போ இந்த 26% போக 74% வாக்குறுதி, அதாவது 373 வாக்குறுதி கையை தொட்டு கூட பார்க்கல. அப்போ எந்த இடத்துல வந்து இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றப்பட்டுட்டாங்க?
இப்போ நமக்கு என்ன வந்து கூட்டணி திமுக கூட்டணி கட்சிகள் மேல எனக்கு இருக்கக்கூடிய விமர்சனம் என்னன்னா, இன்னைக்கு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து யாருக்காக வாக்கு கேட்டாங்க? எந்த திமுக கட்சிக்காக வாக்கு போடுங்கன்னு கேட்டாங்க? திமுகவுக்கு தான் போட இப்போ கூட திருமாவளவன் 100 ஓட்டுல 25 ஓட்டு யாருக்கு போடணுங்கிறாரு? 25% நம்மளுடைய ஓட்டு சிந்தாம சிதறாம திமுகவுக்கு போகணுங்கிறார். அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் பூரா ஓட்டை திமுகவுக்கு நீங்க தானே கேட்டு வாங்குனீங்க. அப்ப நீங்க ஓட்டை கேட்டு வாங்கி இன்னைக்கு ஆட்சியில உட்கார வச்சதுக்கு அப்புறம் எல்லா கட்சிகளும் அது கூட்டணியில் இருக்கிற அத்தனை கட்சிகளுமே திமுக வாக்குறுதி நிறைவேற்றல நாங்க போராடுறோம். திமுக மக்கள் எதிர்ப்பு கொள்கைகளை கொண்டு வராங்க. அதை நாங்க எதிர்த்து கேட்குறோம், போராடுறோம், கேள்வி கேட்குறோம். இது என்ன? இதுதான் வந்து நீங்க மக்களுக்கு எடுக்கக்கூடிய அரசியல் விழிப்புணர்வா? போராடுறது யார் போராடலாம்? இன்னைக்கு எடப்பாடி போராடலாம். ம். ஏன்னா அவர் எதிர்க்கட்சி. ஆளுங்கட்சியில எந்த ஒரு அங்கமும் கிடையாது. கேள்வி கேட்கலாம், போராடலாம். சீமான் கேள்வி கேட்கலாம், போராடலாம். இன்னைக்கு வந்திருக்கிற விஜய் கேள்வி கேட்கலாம், போராடலாம். வேற திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் பூரா கேள்வி கேட்கறதுக்கோ போராடுறதுக்கோ அதை நம்மளால சாதாரண அடிப்படை அறிவில் புரிஞ்சுக்க முடியுது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் நாங்களும் வந்து போராடுறோம், நாங்களும் கேள்வி கேட்கிறோம்னா இது எவ்வளவு பெரிய மக்கள் ஏமாற்று வேலை இல்லையா? அது ஆனா எதுக்காக அந்த கூட்டணியில் இருக்கீங்க நீங்க? கூட்டணி கட்சிகளுடைய கடமை என்ன? இந்த மாதிரி மக்கள் விரோத செயல்கள் நடக்காத வண்ணம் தடுக்கிறது. நடந்ததுக்கு அப்புறம் போராடுறதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் இல்லையா? அதுக்கு எதுக்கு நீங்க திமுக கூட்டணியில போயிட்டு இவ்வளவு பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு நீங்க எம்எல்ஏவும் எம்பியும் வாங்கிட்டு கூட்டணியில அங்க வைக்கணுங்கிற கட்டாயம் என்ன இருக்கு? கேள்வி கேட்கறது என்ன? கூட்டணியில இருந்தா தான் கேள்வி கேட்க முடியுமா? அப்ப இது எவ்வளவு பெரிய மக்கள் கிட்ட அரசியல் அறியாமை. நாங்க அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துறோன்றாங்க அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம். ஆனா எவ்வளவு பெரிய அரசியல் அறியாமையை மக்கள் கிட்ட ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ இதுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப திமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு மக்கள் விரோத செயல்களுக்கும் அந்த கூட்டணியை சார்ந்த ஒவ்வொரு கட்சிக்கும் திமுகக்கு 100% பங்குனா கூட்டணி கட்சிக்காரங்களுக்கும் 100% பங்கு உண்டு. அப்ப நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் கூட்டணி கட்சியும் சேர்த்து தான் கேட்கணுங்கிறது என்னுடைய பார்வை. சரி, இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, திமுக கட்சிக்கு வந்து கூட்டணியில இருக்கவங்க எல்லாருமே அவங்களே வந்து எதிரா திரும்புற இந்த நேரத்துல, திரு முதல்வர் ஐயா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, "எங்க கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, பலமா இருக்கும். எங்களுக்குள்ள எந்த கூச்சலும் குழப்பமும் இல்ல. நாங்க கரெக்ட்டா தான் இருக்கோம். எதிர்க்கட்சிக்காரங்க தான் எங்க மேல வந்துட்டு பல குற்றங்கள சொல்றாங்க" அப்படின்னு சொல்றாரு. அவர் ரொம்ப தெளிவால சொல்லிட்டு இருக்காரு. இல்ல அவர் அப்படித்தானே சொல்லணும். இப்ப ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஆமா பாருங்க திருமாவளவன் ஒரு பக்கம் இழுக்கிறாரு, கம்யூனிஸ்டுகள் 2 பேரும் ஒரு பக்கம் இழுக்கிறாங்க, காங்கிரஸ் இன்னொரு பக்கம் இழுக்குது, மற்ற கட்சியெல்லாம் ஒவ்வொரு பக்கம் என்னை பிடிச்சி காலை வர்றாங்கன்னு அவர் எப்படி சொல்ல முடியும்? நம்ம பேசுறத பேச்ச போகிறோம், அதை தானே இவ்வளோ தூரம் நம்ம சான்றுகளோட நம்ம ஏதாவது இட்டுக்கட்டு பேசியிருக்கோமா? இதெல்லாம் அந்தந்த கட்சிக்காரங்க அங்கங்கே பேசினது சொன்னது. அப்போ இதில் வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டணி பலமாக இருக்குன்னு அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் 8 மாதம் பவர் இருக்கு. அந்த ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது யாரும் இப்போ விட்டுட்டு வெளியே வர மாட்டாங்க. ஆனால் 2019, 21, 24 ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து அதில் ரொம்ப பாராட்டணும். இந்த 3 தேர்தலில் வந்து கூட்டணியை இழுத்து பிடிச்சி அவர் வந்து ஜெயிச்சுட்டு வந்தார். அதாவது வாக்கு சதவீதம் வந்து 19, 21, 24 தொடர்ந்து திமுகவுக்கு சரிஞ்சுக்கிட்டு வருது. இருந்தாலும் அந்த வெற்றிங்கிறது வந்து இந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டு வரதை மேனேஜ் பண்ணி அதை வந்து மறைச்சிருக்கு. நமக்கு தெரியும், அதை ஆழமாக போய் பார்க்குறவங்களுக்கு திமுக காரங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த 8 மாதம் இந்த பவர் இருக்குதுங்கிறனால யாரும் வந்து வெளியே வரல. அப்போது இந்த கடந்த 3 தேர்தலில் வந்து ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ஏதுவாக இருந்த மாதிரி இந்த கூட்டணி சீட்டை பிரிக்கிறதெல்லாம் வந்து, ஏன்னா நம்ம இப்போ பேசின மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய அடிப்படை ஆதாரத்தை அடமானம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க சீட்டு அதிகமாக கேட்கறதுக்கு. எப்படி வந்து அவங்க வந்து போன சீட்டை வந்து ஓகேன்னு விட்டுருவாங்க? ஸோ அதில் வந்து இவங்களுக்கு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு வந்து இந்த 2026 இந்த சீட்டை பிரிக்கிறதுல ஒரு பெரிய இடர்பாடுகள் வரும்னு தான் நான் பார்க்குறேன். சரி, இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி கட்சியில வந்து மறுமலர்ச்சி திமுக அவங்க இருக்காங்க இல்லையா, வைகோ, அவங்கள வந்து எக்ஸ்ட்ரா சீட்டு கேட்பாங்கன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதுவும் உண்மையா? நீங்கள் இப்போ சமீபமாக முப்பெரும் விழா நடந்துச்சு, பார்த்தீங்களா? பார்த்தோம், கரூர். வைகோ அவர்கள் உட்கார்ந்துருந்தார், பார்த்தீங்களா? அவர் பக்கத்தில் யார் உட்கார்ந்துருந்தா? ஐயா உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்போ அந்த வைகோ அவர்கள் ஒரு தமிழக அரசியலில் எவ்வளோ பெரிய ஆளுமை செலுத்தினாலும் எந்த அளவுக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவர்னு உலகத்துக்கே தெரியும். அந்த அளவுக்கு இருந்தவரை வந்து நீங்கள் இப்போ வந்து இன்ப நிதிக்கு பக்கத்தில் தான் உங்களுக்கு சீட்டுன்னு போட்டு வச்சுருக்கீங்கன்னா, அந்த திமுகவும் திமுக கூட்டணியும் வைகோ அவர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இடம் என்னங்கிறது எழுந்தே உங்களுக்கு புரியலையா? அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் வைகோ அவர்களுக்கு. அங்கேயும் புழுங்கிட்டே இருக்காங்க. வைகோ அவர்களுடைய சன் வந்து எப்படியாவது வந்து வெளியே வரணும், இந்த அளவுக்கு அவமரியாதை படுத்துறாங்க. ஏன்னா போன தடவை சைட்டில் நிற்கும் போது கூட
திமுக சின்னத்தில் நில்லுங்க, நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் நின்று தான் ஜெயிக்க முடியும். ம், ம். அவர் அப்போ கூட இல்லை நாங்கள் தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் ஸ்டேஜ்லேயே அழுததெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க. ஸோ அப்போ இன்னைக்கு வரைக்கும் அவங்களும் பெரிய ஒரு கசப்புணர்வோடு தான் மதிமுகவும் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்குது. ஏதாவது ஒரு ஆள் வெளியே போனால் அப்படியே கடன்னு எல்லா கட்சியும் இன்னைக்கு வெளியே போகும். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு வந்து திமுகவினுடைய கூட்டணி வந்து அப்படியே அந்த எரிமலை இருக்கும் இல்லையா, எரிமலை வந்து உங்களுக்கு பொங்கி அதாவது வெடிக்கும் போது அப்படியே நெருப்பு குழம்பு பிச்சுக்கிட்டு வரும். அது உடனே அது வெடிக்கிற நேரத்தில் மட்டும்தான் அந்த நெருப்பு குழம்பு வெளியே வருதுன்னு இல்லை, உள்ளாரையும் அந்த நெருப்பு குழம்பு அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கும். எப்போ வந்து அந்த த்ரெஷோல்ட் லிமிட்டை தாண்டுதோ அப்போ தான் பீச்சி அடிச்சுக்கிட்டு வெளியே வரும். அந்த மாதிரி இன்னைக்கு எரிமலை குழம்பா வந்து திமுக கூட்டணிக்குள்ளார இருக்க கட்சிகள் பூரா அந்த நெருப்பில் வந்து சுழண்டுட்டு இருக்காங்க, கலண்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது, அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து சிரமங்கள் இருக்குது. ஏன்னா திமுகவினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு தேவை, ஆனால் எந்த ஒரு கூட்டணி கட்சியும் திடமாயிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? புரியுது. அவங்களுக்கு தேவை, ஆனால் அவங்க தனிப்பட்ட முறையில் எந்த வாக்கையும் வாங்கிடக்கூடாது, தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு செல்வாக்கு கூடிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க மக்கள். நம்ம 2016 வந்து விஜயகாந்த் ஐயா தலைமையில் வந்து மக்கள் நல கூட்டணின்னு ஆரம்பித்து அதில் வந்து எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத அளவுக்குலாம் போனாங்க. அவங்க ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலையில் தோற்று போனாங்க. அந்த அந்தனுடைய தாக்கம் இன்னைக்கு வரைக்கும் திமுகவில் இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ இப்போ இருக்க அங்கே கட்சி முக்காவாசி கட்சி வந்து மக்கள் நல கூட்டணியில் இருந்த கட்சி. அப்போ இந்த ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வச்சு செய்கிறாங்க அப்படின்பாங்க பாருங்க. அந்த மாதிரி அன்னைக்கு மக்கள் நல கூட்டணியிலிருந்து திமுகவுக்கு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திய கட்சிகளை கூட வச்சிருந்தே செய்யறாங்களோ அப்படிங்கிற பார்வையும் எனக்கு இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அதிமுகல வந்து எடப்பாடியார் இப்படி பண்ணிட்டாரு, செங்கோட்டையன் இப்படி பண்ணிட்டாரு, அவங்க கட்சியில வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் உறுப்பினர்களோ இல்ல அதுல இருக்க யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அந்த கட்சியில வந்துட்டு யாருமே ஸ்டாண்டர்டா இல்ல, எப்ப வேணாலும் அவங்களாம் பிரிஞ்சு போயிடுவாங்க, இப்படியே டெய்லியும் ஏதாவது ஒண்ணு அதிமுகவுக்கு அகெயின்ஸ்டாவே தான் ஒரு பரபரப்பா பேசிட்டே இருக்காங்க. இன்னொரு விஷயம், அம்மா ஜெயலலிதா அம்மா தொடங்கி வச்ச அம்மா உணவகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலிக்கு தங்கம், அந்த திட்டங்கள்லாம் கூட இப்போ அந்த அளவுக்கு செயல்படாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதெல்லாம் எதை குறிக்குது? இல்லை, அது எடப்பாடியார் அவர்கள் போகக்கூடிய இடத்துல பூராமே அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, செயல்பாடுகள் என்ன, அதை பூராமே பட்டியலிடுறார். பட்டியலிட்டு இதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது வரும். இப்போ திமுக சொல்றது பூரா என்ன, நாங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை, இலவச பஸ் பயணம், நான் முதல்வன், அதே மாதிரி அந்த பெண்கள் கல்லூரிக்கு போகிறது, இது எல்லாமே வந்து என்ன திட்டங்கள், மாசமான 1000 ரூபா உங்கள் கல்லால் போடுற திட்டம், அன்பு தாய் திட்டம் எல்லாம் மாசமான 1000 ரூபா. அப்போ இந்த மாசமான 1000 ரூபாயை உங்கள் அக்கௌண்ட்டில் போகிறதுக்கு ஏதாவது வந்து ஒரு அரசியல் அறிவு தேவையா யாருக்காவது? நீங்கள் அந்த இடத்துல போய் நாளைக்கு ஒரு முதலமைச்சராவோ மந்திரிமாரோ உட்காந்திங்கனாவோ ஒரு அக்கௌண்ட் நம்பர் கிடச்சா அதில் நீங்கள் 1000 ரூபா போட முடியாதா? அப்போ இன்னும் அடுத்த ஆட்சியில் வரும்போது இன்னைக்கு அம்மா உணவகமும் சொன்னீங்க, என்னைக்கு ஏற்படுத்தின திட்டம், ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது ஏற்படுத்தின திட்டம். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நம்ம அதை பேசுகிறோம். காரணம் என்னன்னா அது ஒரு திட்டம். இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் டெய்லி வந்து 15 ரூபாய்க்கு நீங்கள் 10 ரூபாய்க்கு சாப்பிட முடியும், மாதம் 300 ரூபாய்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் யாராவது பேசியிருப்பாங்களா? அப்போ இவங்க சொல்கிறது பூராமே நாங்கள் எல்லாத்துக்கும் 1000 ரூபா 1000 ரூபா கொடுக்குறோம்னா இது 1000 ரூபாய் அரசாங்கம். அப்போ இந்த 1000 ரூபாய் அரசாங்கம் நாளைக்கு வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் மக்கள் மனசில் நிற்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் யாருக்காவது ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது அந்த பணம்ங்கிறத கொடுத்தீங்கன்னா அது மறந்துடுமா மறக்காதா சீக்கிரமா? ஆனால் இதே வந்து ஒரு செயல்பாடு எடுங்க. இதே திமுக வந்து அந்த காலத்துலையும் கொண்டு வந்தாங்க, நமக்கு நாமே திட்டம், அதே மாதிரி மினி பஸ் இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு பயன்பட்டு இருக்கா, உழவர் சந்தை இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு பயன்பட்டு இருக்கா, சமத்துவபுரம், இதெல்லாம் எவ்வளோ பெரிய திட்டங்களை வந்து கலைஞர் அவர்கள் வந்து கொண்டு வந்தார். ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி பேர் சொல்கிற திட்டம் ஏதாவது ஒன்று இருக்கா? ஒரு திட்டம், எல்லாம் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய உச்சபட்ச அரசியல் சிந்தனை, மக்கள் மேம்பாட்டு சிந்தனை என்னன்னா, உன் அக்கௌண்ட் நம்பர் கூட உனக்கு 1000 ரூபாய் போடுறேன். அப்போ இந்த அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் போடுறதுக்கு ஒரு அரசியல் கட்சி, 75 ஆண்டு கால பாரம்பரியம், கொள்கை, கோட்பாடுகள், இதெல்லாம் எதுக்கு? தேவையே இல்லையே. அதைத்தான் எடப்பாடியார் அவர்கள் போகிற இடத்துல பூரா எடுத்து வச்சு என்ன திட்டங்கள் எல்லாம் வந்து அம்மா காலத்தில் கொண்டு வந்தாங்க, லேப்டாப் எடுத்துக்கங்க, சைக்கிள் எடுத்துக்குங்க, ஸ்கூட்டி எடுத்துக்குங்க, இது எல்லாமே ஒரு பொருள் ஒரு மக்களுக்கு பயன்பட்டு அதன் மூலியமா அவங்க 1000 என்ன 10,000 20,000 30,000 சம்பாதிக்கிறதுக்கு வழிவகுத்தாங்க. இவங்க என்னன்னா 1000 ரூபாய் 1000. அதனால தான் சொல்றேன் இது 1000 ரூபாய் அரசாங்கம். இது வந்து இந்த இப்போ இன்னும் ஒரு 5 இந்த ஆட்சி முடிஞ்சதுன்னா என்ன கொள்கை இதெல்லாம் இந்த திமுக செஞ்சிருக்குங்கிறது ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? நாங்கள் இன்னைக்கு 1000 ரூபா கொடுத்தோம், பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்தோம், மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தோம், இலவச பஸ் பயணம் கொடுத்தோம், ஸ்டூடெண்ட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தோம், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு 1000 ரூபா கொடுத்தோம். எங்கேயாவது நிற்குமா இந்த திட்டங்கள் எல்லாம்?
அப்ப என்ன தொலைநோக்கு பார்வை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அவங்களும் நல்ல திட்டங்கள கொண்டு வரணும்னு தானே நம்மள மாரி நடுத்தலையானவர்களுடைய எதிர்பார்ப்பு. இன்னைக்கு வந்து ஐயா கலைஞர் கொண்டு வந்தத இப்ப நம்ம சொல்லலையா? அந்த மாரி நீங்களும் மக்களுக்கு பயன்படுற மாரி கொண்டு வந்தீங்கன்னா நம்ம பாராட்டிட்டு போறோம். ஒரு ஆட்சியாளர்களுடைய பெருமையே என்னன்னா, ஆண்டாண்டு கழித்து பல ஆண்டுகள் கழித்து இது அவர் கொண்டு வந்த திட்டமையான்னு சொல்லணும். அப்ப அந்த மாரி இந்த 4 1/2 வருஷத்துல என்ன திட்டங்கள் இருக்கு? ஒரு 2, 3 சொல்லுங்களேன். இல்ல. எல்லாம் ரூ. 1000 திட்டம். இவ்வளவுதான் இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கமா இருக்கு. அதத்தான் எடப்பாடியார் அவர்கள் போற இடத்துல பூரா தோல் உரிச்சு காமிக்கிறார். அதோட மட்டும் இல்ல, நாங்க என்னென்னலாம் கொண்டு வந்தோம், மக்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க, அதை பூராமே நிறுத்துறது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நிதிநிலை வந்து மோசமா இருக்குது. அவங்க இது வரைக்கும் தமிழ்நாடு மாநிலம் உருவானதிலிருந்து திமுக ஆட்சிக்கு வர வரைக்கும் ஒரு 4.5 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி இருந்த கடன் இன்னைக்கு இந்த 4.5 வருஷத்துல அதை விட இவங்க அதிகமாக கடன் வாங்கிட்டு இன்னைக்கு 9.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. அப்ப இந்த அளவுக்கு நிதி நெருக்கடி இருக்கிறனால இவங்க ஒண்ணுமே இல்லை, வெறும் 1000 ரூபாய். அப்ப இது வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு ஒரு மக்கள் யோசிக்கிற அளவுக்கு, மக்கள் பயன்படுற அளவுக்கு இது இந்த 1000 ரூபா கூட கொடுக்கறது என்ன, எப்படியா இருந்தால் என்ன, நீ ஓட்டுக்கு காசு கொடுக்கறதுக்கு பதிலாக நாங்கள் அக்கௌண்ட்லேயே கொடுத்துட்றோம். அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு மோசடி திட்டமாக இருக்கு இல்லையா? அதை தான் நம்ம பார்க்குறோம். இது சஸ்டைனபிளான திட்டங்களும் இல்லை. நீங்கள் பர்மனெண்ட்டாக கொடுத்துட்டு இருக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இது ஸோ இப்போ நம்ம இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெளிவாக பேசியிருக்கோம், மக்களுக்கும் புரிஞ்சிருக்கோம். இப்போ நான் 2026 வந்து உங்களுக்கு நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? தொடர்ந்து திமுக வருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குன்றீங்களா இல்லைங்கிறீங்களா? மக்கள் எப்படி அவங்களுடைய பதிலை சொல்லுவாங்க? திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் அப்படிதான் நினைப்பாங்க, நாங்கள் வருவோம்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் மக்களுக்கு யதார்த்தமாக தெரியுது இல்லையா? இன்னைக்கு எந்த ஒரு தட்டு மக்கள் பாதிக்கப்படாத மக்கள்னு யாராவது ஒரு தட்டை சொல்லுங்களேன். எந்த பொதுமக்கள் பாதிக்காத மக்கள் யாரையாவது ஒன்று சொல்லுங்களேன். எல்லா தட்டு மக்களும் பாதிச்சிருக்காங்கல்ல. இளைஞர்கள் பாதிச்சிருக்காங்க. எந்த விதத்தில் இளைஞர்கள் பாதிச்சிருக்காங்க? நாங்கள் வந்தால் வேலை வாய்ப்பு கொடுப்போம். நாங்கள் 3.5 லட்சம் வேக்கன்சி வந்து கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்குது, அதுக்கெல்லாம் ஃபில் பண்ணுவோம்னாங்க. அது இல்லாமல் 2 லட்சம் போஸ்ட் நாங்கள் உண்டு பண்ணுவோம்னாங்க. வேலை வாய்ப்பு 5.5 லட்சம் இவங்க கமிட் பண்ணாங்க. கொடுத்தாங்களா? அரசாங்கத்தில் நான் சொல்கிறேன். அடுத்தது தனியார் துறையில் வருஷத்துக்கு 10 லட்சம் வேலை வாய்ப்பு. 2025-26 ஆட்சி முடியும் போது 5 வருஷத்தில் 50 லட்சம் வேலை வாய்ப்பு உண்டாயிருக்குன்னு அவங்களுடைய வாக்குறுதி. அப்போ இளைஞர்கள் எவ்வளோ கனவு கண்டு அந்த வாக்கை போட்டிருப்பாங்க இல்லையா? அரசாங்கத்தில் ஒரு 5.5 லட்சம், தனியார் துறையில் வந்து 50 லட்சம், அப்போ 55 லட்சம் வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் இந்த 5 வருஷத்தில் உருவாக போகுது. நமக்கு எல்லாமே வந்து நல்ல வேலை கிடைக்க போகுது, நல்ல சம்பாத்தியம் கிடைக்க போகுது, தமிழ்நாடே சொர்க்க பூமியாக மாறப்போகுதுன்னு எல்லாம் நினச்சி ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கி மகளிருக்கு எடுத்துக்கங்க, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கு. வெறும் 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போகிறதோட சரி. அதனால தான் அந்த அம்மா கேட்டுச்சுலையே, இந்த 1000 ரூபாய் வச்சு நான் என்ன வாங்குறதுன்னு கேட்டுச்சுல ஒரு அம்மா, பெரிய அம்மா வந்து மீட்டிங்கில். அப்புறம் நீங்கள் இலவச பஸ் பயணத்தை கொடுத்துட்டு ஓசின்னு நீங்கள் திட்டி காமிக்கிறீங்க, சொல்லி காமிக்கிறீங்க. கிண்டல் பண்ணி பெண்களுடைய அந்த அவங்களுடைய மேன்மைக்கே களங்கம் விளைவிக்கிற அளவுக்கு நீங்கள் உதாசீனப்படுத்துறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க. அப்போ இன்றைக்கி மீனவர்கள் எடுத்துங்க, நாங்கள் 2 லட்சம் வீடு கட்டி கொடுப்போம்னாங்க. யாராவது கட்டி கொடுத்தாங்களா மீனவர்களுக்கு? அரசாங்க ஊழியர்கள் எடுத்துக்கங்க, அவங்க விடுறது ரத்த கண்ணீர். அப்போ நீங்க எந்த பகுதி, விவசாயிகள் எடுத்துக்கங்க, அப்போ நீங்க எந்த வியாபாரிகள், விவசாயிகள், மகளிர், பெண்கள், இளைஞர்கள், நீங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எந்த தட்டு மக்களை எடுத்தீங்கனாலும் யாராவது இன்னைக்கு வந்து சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றாங்க இல்லையா? எடப்பாடியார் அவர்கள் பட்டியல் போடுறாரு, பொருள்கள் பூரா எந்த அளவுக்கு விலையேற்றம் ஆயிருக்கு, அரிசி பருப்பு எவ்வளோ ஆயிருக்கு, எண்ணெய் விலை எவ்வளோ ஏறி இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எவ்வளோ ஏறி இருக்குது, எவ்வளோ விலைவாசிகள் வந்து உயர்ந்திருக்கு. அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு சாமானியன் தலையிலையும் போய் விழுவுறது தானே இது. இன்னைக்கு வரி யார் கட்டுறா? மக்கள் தானே கட்டுறாங்க. அப்போ இந்த அளவுக்கு விலையேற்றிட்டு இருக்குனாக்கா அப்போ இதெல்லாம் யார் எந்த மக்கள் இன்னைக்கு ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லுங்கள். அப்போ எந்த ஒரு தட்டு மக்களும் இன்னைக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இல்லை. இவங்க வந்து சொல்லுவாங்களே, பூனை கண்ணை மூடிக்கிட்டா பூலோகம்ல இருந்து போனோங்கிற கதையா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட்டணி ஒன்றா இருக்கோம். அப்போ வெறும் கூட்டணியை வச்சுமே ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கனவு கண்டுட்டு இருக்காங்க. அதனால தான் சொன்னேன், ஒவ்வொரு கூட்டணி கட்சியும் எந்த அளவுக்கு அவங்களுடைய வாக்கு வங்கியை சேதாரப்படுத்தியிருக்கீங்க. அப்போ இந்த கூட்டணியை நம்பியும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்படியே இருந்தாலும் இந்த கூட்டணியும் வந்து எலெக்ஷன் வரைக்கும் நீடிச்சு நிலைத்து இருக்குமாங்கிறது ஒரு பெருத்த சந்தேகம். இந்த கட்சிகள் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்க, இந்த கூட்டணியோட முடிவுகள் வந்து வர டிசம்பருக்குள்ள தெரிஞ்சிடும்ல சார்? அவங்களுக்கு ஆட்சியில் முடிகிற வரைக்கும் இருப்பாங்க. அது பிப்ரவரி மார்ச் எல்லாமே அந்த பிப்ரவரி மார்ச்ல நமக்கு தெரிய வரும், தெளிவா தெரிஞ்சிடும். ஸோ வரக்கூடிய நாட்கள் இதை பற்றி இன்னும் நல்லா தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் பேசுவீங்க. நன்றி, வணக்கம் சார். நன்றி செல்ல.